செலிப்ரேஷன் பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். அப்பா வந்து என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். கரெக்ட்டா அவருடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு செலிப்ரேஷன் இந்த வயசுல இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆசீர்வாதம். ஹேப்பி பர்த்டே பா, ஹேப்பி பர்த்டே. போய் நக்கல்யா அவனுக்கு. ஒரு ஹாப்பி செலிப்ரேஷன் என்னன்னா ரங்கராஜ் சாரும் தாமுப்பாவும் என்ன இது கணக்கு விஜய் டிவியோட பெஸ்ட் ஜட்ஜஸ்ன்ற அவார்ட் வர வாங்கிட்டாங்க. I think we should also celebrate that. அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. சின்ன மருமகள் சீரியல் டீம்ல இருந்து நவீன் அவர்கள் முதல் முறை நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. And அவர் சாதாரணமான ஒரு கிடையாதுடா. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல்ல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? பாயிண்ட் ஆஃப் தி இயர் டா அவரு. Thank you bro. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. சில தவிர்க்க முடியாத காரணத்தால மணிமேகலை இன்னைக்கு இந்த ஷோல இதுக்கு அப்புறம் நம்ம கூட கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இருக்கேன் நான் எத்தனை வருஷமா இருக்கேன். நான் ஒரு விஷயம் பண்றேன். நான் இந்த இடத்துல வந்து என்ன வேணா பேசுவேன், என்ன வேணா பண்ணுவேன். அதை வந்து என்கிட்ட அப்படி சொல்லிட்டாங்க. என்னோட இது என்ன ஆகுறது, நான் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து இது கிடையாது. அவ்வளவு சீன்லாம் கிடையாது. அவ்வளவு ஒர்க் எல்லாம் இல்ல பேபி. நீங்க கொடுக்குற பில்டப் அளவுக்கு எனக்கு அவங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வரல. ஏய் இந்த மாதிரி கோவப்பட்டு எங்க வேலையை விட்டுரு போடுறா. நான் தொழில் தெரிஞ்சவன் எங்க வேணா போய் போய்ச்சுப்பேன். நீ அட்டை மாதிரி இங்கே ஒட்டின்னு இருந்தால் தான் உனக்கு வண்டி ஓடும். இந்த நாய் பெல்ட் ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. பிரியங்கா 1 வேண்டாம். பிரியங்கா எனக்கு வேண்டாம். என்ன தம்பி என்னாச்சு? எந்த ஒரு கோமாளி நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க? நான் தான் ரக்ஷன் அதாவது இது செமி ஃபைனல். ஜோக் இல்லையா ஒரு கஷ்டம் இருக்கதா செய்யும். கொண்டு போய் திருப்பி ஸ்டார்ட் பண்ற மாதிரி. அப்படி எல்லாம் கிடையாது. எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அச்சோ அவர் தான் வேணுமா அவனுக்கு? அவர் இல்லாம நவீன் ஆம்பளை கூட தெரியாம அவர் கை அஞ்சோட்டு அம்பிட்டு இருந்தாரு. என்ன விட்டு போனாலும் நான் அவரை என்னைக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ராமரே வந்தாலும் ஓகே தான் சொல்லிருக்காங்க. சோ பட் பிரியங்கா கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். சார் பிரேக்கப் பண்ண எல்லாம் தாடி வளர்ப்பாங்க, சைடு எல்லாம் வச்சு நீங்க மேல வளர்த்துக்கிறீங்க. முடி வெட்ட காசுல வந்துட்டாப்ல பாதியில. அண்ணே சும்மா இருங்கண்ணே. அடே பேயில போமா. இலே யார் எங்க வளர்க்கறான்றது முக்கியம் இல்ல. ஆனா வளர்க்கறது தான் முக்கியம். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சேனுக்கு எல்லாம் வளர்க்கறீங்க. பட் ஒரு காதல வேரோட பிச்சி எரிஞ்சிட்டீங்களே சார். இவர்தான். இவருக்கு இதான் வேலை. முன்னாள் காதலி இருக்கட்டும். காதலா அந்த காதலின் பேச்சுக்கெல்லாம் இடம்ல ப்ளீஸ். He is not willing to patch up with you. I don't want to patch up. It's fine. It's okay. You can break up. கடவுளே என் நண்பனை எப்படி சோதிக்கிற? உனக்கு கண்ணே இல்லையா? இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? நான் கேக்குறேன். நான் தான் புலிக்குட்டி, பூனைக்குட்டி தம்பி புலிக்குட்டி. ஆமா புள்ளக்குட்டி மட்டும் 4 இருக்கு அவருக்கு. அப்பா எனக்கு வந்து பிரேக்கப் தான். நான் அவங்கள லவ் பண்ணல. ஐயோ சாமி வேற இரியா நீ வேற ஏயா இப்படி என்னமா கேளு சாப்பிட ஏயா உயிரை வாங்குற? என் காதல் தோத்து போச்சுனாலும் என் நட்பு ஜெயிச்சிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சத்து நமக்கு. வேணா சொல்றத கேளு. டேய் டேய் நான் செவ போட்டு வரவரே. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ராம் ஒரு வாரம் ஆளுன்னு வாங்க, அடுத்த நாள் அக்கான்னு வாங்க. சோ இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணலாம். பெண் வெறி இருக்க கூடாது என்னைக்குமே. வீட்டுக்கு அண்ணன் கிட்ட எல்லாம் திட்டலாம் வாங்கிட்டு இருந்தாரு. உங்க கூட திட்டு வாங்க போறாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவர் என்கிட்ட திட்டே வாங்க மாட்டாரு. என்ன என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆஹா பாரு கார்த்தி என்ன பண்ற? இடுப்புல கையில வச்சிருக்கானோ. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம்.
என்ன பண்ணிடுவானுங்க? ஏன் திட்டு வாங்க மாட்டாரு? ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் எது சொன்னாலும் ஐயோ, எல்லாத்துக்கும் பரவாயில்லப்பா அவர் நல்லா இருக்கட்டும்ப்பா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. பிரியுவையும் ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒரு ஜோடியா ஃபீல் பண்ணுவாங்க. என்ன இது? பரவாயில்ல சீச்சி நான் உங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரேன். டார்லிங் மேரேஜ் எப்ப வெச்சுக்கலாம்? நான் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க தான் வந்திருக்கேன். பரவாயில்ல பாத்தேனே நான். இந்த பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. அவங்க வைஃபையும் பசங்க எங்க ஒளிச்சு வைப்பாங்க? எப்படி பாத்தீங்களா? நான் ஒரு 3 days முன்னாடி வந்து கண்ண மூடி கண்ண கண்ணை பாட்டு பார்த்தேன். ஆஹா. அதுல வந்து பாக்கும்போது இவர் வந்து அவர மாதிரி இருக்கார்ல, ரங்கராஜ் சார் மாதிரி இருக்கார்ல நீ யோசிச்சேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தா இவர் தான் நடிச்சிருக்காரு. இந்த பொண்ணு ரங்கராஜ் சார் சைட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. வந்தவனே என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? வீட்லயே வந்த கனவா இல்ல இங்க வந்தனே வந்த கனவான்னு தெரியல. அதனால அந்த பாட்டை போட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸை பாத்துறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பெரும் கொடுமைடா. அந்த கனவை நினைவாக்குறோம். ஏன்டா சொல்லவே இல்ல? இதுதான் தவறான விஷயம். வாங்க. ஆமா. என்னடா ரொம்ப பயமுறுத்துங்க. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்ட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா தேடி உசுர முட்டுடேனே என்னடி பாக்குற? ஓடி போயிரு. எரிச்சல் ஏத்தாத மாப்பிள்ள ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. சிரிக்கிறாரு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே. நடந்துருச்சு நடந்துருச்சு. சோதிக்காதீங்க அண்ணையா, சோதிக்காதீங்க. அட பாவி, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவர் சும்மா இருந்தாலும் இவர் சும்மா இருக்க மாட்டாரா? சிரிக்கி போய் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பாட்டு முடிஞ்சிருச்சா? கையை விட்டுலாமா? வாழ்க்கையை பிடிக்கல. என்னங்க ஏங்க இவ்வளவு என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில நமக்கு. 4 சீசனா நீ பண்ணத 4 வாட்டி இந்த சீசன்ல பண்ணிட்டாரு. உனக்குலாம் வெக்கமா இல்ல? ஓகே சூப்பர். சோ ஒருத்த மட்டும் உள்ள இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கான். அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி வணக்கம். எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுக்கு பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.